மக்களே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 கேம் வந்து அட்டகாசமா முடிச்சு விட்டோம். 3வது கேம் வந்திருக்கோம் நம்ம. முதல் கேம்ல வின்னரா வந்தீங்க. ரெண்டாவது கேம்ல அதான் லூசர் ஆயிட்டீங்க. ஓகே, இந்த கேம் பாத்தீங்கன்னா ஃபிளிப் தி பாட்டில். ஃபிளிப் தி பாட்டில் வந்து நான் எனக்கு இப்படி ஒரு வாட்டி கூட நான் ட்ரை பண்ணது கிடையாது. மேபி நீங்க வந்து இத்தனை நாள் உங்க ட்ரை பண்ணாதது இங்க கிளிக் ஆகலாம்ல. இங்க கிளிக் ஆகலாம். கொஞ்சம் டவுட் தான். போமா ஒண்ணுமே இல்ல, 60 செகண்ட் டைம் கொடுப்போம். அந்த டைம்க்குள்ள நீங்க எத்தனை தடவை வேணா ட்ரை பண்ணலாம். ஓகே ஓகே. எத்தனை தடவை? ஆமா, இது என்ன இருக்கு, என்ன இது கலர்? இது வந்து என்னோட ரத்தம். ஷோக்காக நான் வந்து வடிச்ச ரத்தம் இதெல்லாம். சரி ஓகே ஓகே. ஃபிளிப் பண்ணும்போது சதுரிடாதுல. அப்படினா ஓகே. ரொம்ப போல்டான ரத்தங்க, அதனால சதுராது. சரி ஓகே. மத்தவங்க ரத்தமா இருந்தா சதுர வாய்ப்பு இருக்கு. இது வந்து ரொம்ப உழைப்பின் ரத்தம் அது. சரி ஓகேங்க, போலாம். டைம் நான் நோட் பண்ணிக்கோங்க. ஐயோ, நான் வந்து இதை என்னைக்காவது ஒரு நாள் ட்ரை பண்ணியிருந்தா ஆக்சுவலா பக்கத்துல இருக்கிறவங்களாம் விளையாடுவாங்க, ஆனா நான் உட்காந்து வேடிக்கை மட்டும் தான் பார்ப்பேன். நானும் டாஸ்கா இதை கொடுத்துருக்கேன். எப்பவுமே வந்து விளையாடுறவங்களோட வேடிக்கை பார்க்கறவங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகும். படிக்கிறத விட கேட்க இல்ல, அது வந்து மைண்டுக்கும் ஸ்டடீஸ்க்கும் கரெக்டா இருக்கும். ஆனா வந்து இது வந்து விளையாட்டு, நம்ம களத்துல இறங்கி இப்போ விளையாடணும். அதுல பிசிக்கல் ஆக்டிவிட்டின்றது நான் என்ன பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் நான் எவ்வளவு பிசிக்கல் ஆக்டிவிட்டியில ஸ்ட்ராங்னு. ஆமா, டைமர் போலாமா? ஒரு நிமிஷம் தான், 60 செகண்ட். ஓகே, ரெடி, போலாங்களா? போலாம். ஓகே, டைமர் ரெடிங்களா? 1 2 3 ஸ்டார்ட். இல்ல கண்ட இப்படி தூக்கி போடுங்க. இதுல குழந்தை அலற மாதிரி இருக்கு, ஜூஸ் வேண்டாம் அப்படின்னு ஆரம்பிப்பாரு. அடுத்து இப்படி பிடிச்சிங்க ஸ்ருதி, இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி தூக்கி போடுங்க. இதுக்குள்ள போடணும். என்னடா உங்களால முடியும். டாக்டர் சொல்லி நான் பாட்டு போட சொல்றேன். என்னிடம் வராதீர்கள் சம்பிகளே, பகிர்ந்து விடுவேன். இது சிங்கப்பெண்ணைவா? இல்லைங்க, எல்லாமே அந்த பாட்டா போட்டா எப்படி? உங்களுக்கு நான் வந்து கம்போஸ் பண்ணி ஏஐல சொல்லி ஒரு செம்மையா சுதிக்கலை அப்படிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி போட சொல்றேன். சொல்றல நீங்க வந்து கேம் எப்படி வச்சுக்கலாம் நினைக்கிறேன். இது கேம் வந்து நிக்க வைக்கிறதா கேம், பிடிச்சி கையில பிடிக்கிறது இல்ல. இல்ல டைம் அப். வாய்ப்பே இல்ல. நல்லா, இது நீங்க வந்து அடுத்த வாட்டி கேம் எனக்கு எப்படி வச்சிருக்கலாம். பாருங்க எப்படி புரியுற பாருங்க. ஓகே, எப்பா டைரக்டர் பாத்துக்கோங்க, இது கஷ்டமா இருக்கான். நெக்ஸ்ட் டைம் வந்து தூக்கி போட்டு இது பிடிக்கிற மாதிரி வச்சீங்கன்னா நம்ம சுதிக்க வின் பண்றோம் கண்டிப்பா. சரி ஓகே, நான் திருப்பியும் 2வது கேம் நான் லூசர் ஆயிட்டேன், எனக்கு தெரிஞ்சிச்சு. சும்மா கூட இன்னொரு வாட்டி ட்ரை பண்றேன். ஒரு வாட்டி இல்ல, வாய்ப்பில்லை ராஜா. சரி, நம்ம சுதிகளை தொடர்ந்து நம்ம அபு வந்து எப்படி விளையாட பார்ப்போமா? எப்படியோ அவர் ஜெயிச்சிருவாரு, நல்லா தெரியும். ஆல் தி பெஸ்ட் அபு. ஓகே, தேங்க்யூ. இந்த கேம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ரொம்ப த்ரில்லிங்கான கேமு. அவங்க சுதிகளை பார்த்துருப்பீங்க. காரெல்லாம் எங்கெங்கயோ பறக்குது, அதெல்லாம் வேணாம். இந்த இதுக்குள்ளேயே போடணும். இந்த கேமோட பேர் பார்த்தீங்கன்னா ஃபிளிப் தி பாட்டில். ஒரு 60 செகண்ட் டைம் கொடுத்துருவோம். எப்படி நிக்க வைக்கணும், அவ்வளோதான் விஷயம். 60 செகண்ட் டைம்குள்ள எத்தனை தடவை நிக்க வைக்கிறீங்களோ, யார் அதிகமா எனக்கு தெரிஞ்சு சுதிகள் நிக்க வைக்கவே இல்லை ஒரு தடவை கூட. அதே மாதிரிதான் உங்களுக்கு ப்ளூக்ல முன்ன மாதிரி ப்ளூக்ல விழுந்தா நீங்க வின் பண்ணிருக்கீங்க. ஓகே ஓகே, டைப் பண்ணுமா? ஓகே, பண்ண போட்டுக்கோங்க. என்ன ஜூஸ் இது? 2 3 சொல்றேன், முடிச்சனே சொல்றேன். டைம் முடிச்சனே உங்களுக்கு இது என்ன ஜூஸ்ங்கிறத நான் சொல்றேன். ஷாக் ஆவீங்க. நான் நடத்துறேன். இல்ல, அதுக்காக தான் எங்க ஷோல எனக்கு வச்சிருக்காங்க. இது ஓப்பன் நின்றுச்சு. நின்னா இல்ல ஆனா நிக்கணுமா? நிக்கணும். Oh my god. சாரி. ஓகே, சோ டைரக்டர் நின்றுச்சு. வெற்றி. சூப்பர். உண்மையாலே வந்து இது பாராட்டத்தக்க விஷயம் தான். போன கேமே வந்து ப்ளூக்ல விழுந்துருச்சு, இந்த தடவை ப்ளூக்கு தான். ஆனா பாருங்களேன், சொல்லுங்க. இந்த பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ் தெரிஞ்சிருக்கும், ஏங்க நீங்க ஜெயிக்கிற மாதிரி ஒரு கேம் வைக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் கிடையாது, ஜெயிக்கிற மாதிரியே கேம் தான். ஜெயிச்சு காமிச்சிட்டாப்ல. ஓகே, நாங்க வந்து ஜெயிக்கவே கூடாதுன்னு கேம் வச்சோம், அது ஜெயிச்சிங்க. இந்த வெற்றி யாருக்கு நீங்க சமர்ப்பணம் செய்றீங்க? டைரக்டர் மேடம்க்கு சொல்லிடுறேன். அவங்களுக்கு எதா இருந்தாலும் அங்கேதான். ஓகே, அப்ப கொடுக்குற கிஃப்டே வந்து அவர்கிட்ட கொடுத்துருங்க. இவருக்கு வேணாமா? எப்பா அடுத்த மூவிக்கு வாய்ப்பு வராதுங்க, கம்முன்னு இருங்க. அப்படி சொல்றீங்க. சரி ஓகே டன். நம்ம வந்து நம்ம டைரக்டர் அவங்களே கூப்பிட்டுடலாம், ஸ்ருதிகளை அவங்களே கூப்பிட்டுடலாம். கங்க்ராச்சுலேஷன்.
ஓகே மக்களே, பார்த்தீங்கன்னா நம்ம 3 கேமையும் வந்து அசத்தில் விளையாடி முடிச்சாச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம அபு அவர்கள் வந்து வின் பண்ணிட்டாரு. அவர் இந்த கேம் விளையாடுறப்ப ஒரு டவுட் கேட்டாப்புல, இது என்ன ஜூஸ்ன்னு சொல்லிட்டு. இது வந்து இங்கே விளையாடிட்டு இருக்க எங்கள் எல்லாரோட ரத்தத்தை வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு எனர்ஜி ட்ரிங்காக ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வின் பண்ணிக்கலாம், அதனால இந்த ஜூஸ் நீங்களே குடிக்கலாம். உங்கள் ரத்தத்தெல்லாம் குடிக்கிற அளவுக்கு நான் குடுறோம் கிடையாது. பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்க. அதனால நான் கீழே ஊற்றிடுறேன். சும்மா நான் சொன்னேன், ஒரு பன்காக் கொடுத்தா ஒரு கீழே ஒருத்தர் போல இருக்கு. யார் க்ளீன் பண்றது? நாங்க தான் க்ளீன் பண்ணிருக்கோம். அதான் நீங்க இருக்கீங்க, 10 ஷோ பண்ணலாம்னு இருக்காங்க. நீ வேற வெயிட். நீங்க தானே இத வச்சு நாங்க வந்து ஒரு 10 எபிசோட் ஓட்டுவோம். நீங்க தானே சொன்னீங்க அதெல்லாம் வேணாம், நான் போய் எடுத்து வரேன். அதுக்கு மேல நான் கீழே ஊத்துறேன், நீங்களே க்ளீன் பண்றீங்க. மொத்தம் டபுள் வேலை இல்ல, அது வலிச்சு ஊத்த முடியாது. உங்களுக்கு வேலை தானே வேற. நீங்க நான் கொடுத்துறேன். சரி ரைட், ஓகே. நாம வேணா நீங்க அடுத்த ஷோக்கு நீங்க வந்துருங்க, எங்களுக்கு ஹெல்ப்பரா வந்துட்டீங்கன்னா நாங்க ஊத்திக்கிட்டே இருப்போம், நீங்க வந்து தொடச்சிக்கிட்டே இருக்கலாம். சரி ஓகே. நான் வந்தா வேலை டபுள் ஆயிடும் உங்களுக்கு, இப்பயே சொல்லிட்டேன். ஏன் நான் நீங்க கொடுக்க டாஸ்க் நான் அதிகமா கூட பண்ணிட்டு போயிருவேன். ஓகே ரைட், என்ன சொல்றேன்னு தெரியல எனக்கு. சரி பாப்போம். வின் பண்ணிருக்காருங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் பேசின எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு நம்ம வந்து போயிடுவோம். மொத்தம் ஒரு 3 கேம் நடந்திருக்கு. இந்த 3 கேம்ல பாத்தீங்கன்னா முதல் கேம் செம்மையா விளையாண்டு சூப்பரா வின் பண்ணீங்க. அடுத்த 2 கேமே வந்து எப்படி வின் பண்ணாரு எங்களுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல, பார்த்துட்டு இருக்க ஆடுன்னு தெரியல நினைக்கிறேன். இதுல இருந்து என்ன தெரியுது? கஷ்டப்பட்டு உழைச்சா கூட பலன் இல்ல, ஃப்ளூக்ல தான். இதுல இருந்து என்ன தெரியுது? கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்கு பலன் இல்லை, எப்பவுமே ஃப்ளூக்ல ஜெயிக்கிறவங்க தான் ஜெயிக்கிறாங்க. கஷ்டப்பட்டமோ இஷ்டப்பட்டமோ அது முக்கியம் இல்ல, வெற்றி வந்துச்சா வரலையா அதான் விஷயம். எப்படியோ என்னோட நடிகர் வந்து ஜெயிச்சிட்டாரு. பரவாயில்ல பரவாயில்ல, நம்ம எப்பவுமே மத்தவங்கள வாழ வச்சுதான் பழக்கம். நீ நல்லா நோட் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து ஜெயிக்கணும்னு விளையாண்டீங்க, அவர் வந்து உங்களை ஜெயிக்கணும்னு விளையாண்டாரு. ஓ ஓகே ஓகே ஓகே, அப்படி சொல்லலாம். ரெண்டாவது வந்து நான் எது ஜெயிச்சாலும் எங்க டைரக்டர் நான் குடுத்துருவேன் அப்படின்னாரு. அந்த பெருந்தன்மைக்காகவும் அந்த நல்ல உள்ளத்திற்காகவும் ஜெயிச்சிருக்காங்க. அப்பனா அபு ஜெயிச்சது நான் ஜெயிச்ச மாதிரி தான். ஓகே சூப்பர். நீங்க எதனா டாஸ்க் உங்களுக்கு வாய்ப்பு தரேன். எப்பவுமே வந்து ஸ்கிரீன்ல வந்து உங்க டைரக்டர் மேம் தான் உங்களை இது பண்ணிருப்பாங்க. இப்போ நீங்க வின் பண்ணிருக்கீங்களே, நீங்க எதனா ஒரு டாஸ்கோ இல்ல நீங்க எதனா ஒரு இதுவும் பண்ண வைக்கலாம். அப்படியே உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். இது யூட்டிலைஸ் பண்றீங்களா இல்லையா உங்க கையில தான் இருக்கு. என்ன பண்ணலாம், என்ன பண்ண வைக்கலாம், என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம்? எதுவுமே டாஸ்க் எதுவுமே தர மாட்டீங்க. நீங்க டைரக்ட் பண்ணி அவர் ஆக்ட் பண்ணார்ல, இப்போ நீங்க வந்து சின்னதா ஒரு டைரக்ட் பண்ணுங்க, அவங்க ஆக்ட் பண்ணுவாங்க. போலாம்ல? பண்ணலாம். ஓகே, நான் வந்து வெளியே போய்க்கிறேன். நீங்க 2 பேர் இந்த ஸ்கிரீன் வந்து உங்களுக்காக சமர்ப்பிக்கிறோம். ஓகே थैंक यू. அடுத்த கேம்ல பாத்தீங்கன்னா ஒரு 2 கேம் விளையாண்ட நம்ம அபுக்கு வந்து இந்த ஷோ வின் பண்ணிருக்காரு. அவருக்கு வின்னிங் கிஃப்டும் நம்ம சுதிகா கலை அவர்களுக்கு வந்து ஒரு ரன்னிங் கிஃப்ட்டை கொடுக்க நம்ம ஷோ ப்ரொடியூசரான ருத்ரா போயினா ப்ரொடியூசர் அண்ட் வெங்கடராசாவை கூப்பிடுறோம். நம்ம வின் பண்ண நம்ம அபு அவர்களுக்கு உங்க கையால ஆல் தி பெஸ்ட். थैंक यू. கிளாப் பண்ணலாமே. நம்ம வந்து ரன்னரா வந்தாலும் முதல் கேம் வந்து வின் பண்ணிருக்கீங்க. ஓகே थैंक यू சார். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஷோ வந்து நம்ம ப்ரொடியூசர் மூலியமா கிஃப்ட் கொடுத்து ரொம்ப அற்புதமாக முடிச்சு விட்டுருக்கோம். சூப்பராக போயிருக்கு. இவ்வளோ நேரம் பொறுமையாக அமைதியாக ரொம்ப காமாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த மக்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல்லை தட்டி விட்டிங்கன்னா அடுத்தது நம்ம கேம்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்ம கெஸ்ட்டாக வந்து 2 பேருமே வந்து ஒரு சில வார்த்தைகளோட நம்ம இந்த ஷோ முடிக்கலாம். ஆக்சுவலி நான் நிறைய எம்சி ஷோ பண்ணியிருக்கேன். இதோ 191 ஷோஸ் பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் கேம் டாஸ்க் கொடுத்து பழக்கி இதுவரை எந்த ஷோலையுமே நான் பார்ட்டிசிபேட் பண்ணதில்லை கேமரா. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நான் கேம் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதுக்கு முக்கிய காரணம் நம்ம விக்கி தான். விக்கி வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு பர்சன், நல்லா ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு, உங்களுக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு எடிட்டர், நல்ல ஒரு டான்ஸர் கூட. ஸோ அவனோட டேலண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னைக்கு இது ஒரு 1 hour வந்து ரொம்ப ஃபன்ஃபுல்லாக இருந்தது. எப்படின்னா எந்த ஒரு மைண்ட் தாட்டும் இல்லாமல், டிப்ரெஷன் இல்லாமல், ஐயோ அங்கே ஒரு படம் இருக்குது, இங்கே ஒரு ஷோ இருக்குது, அடுத்து ஆங்கரிங் ப்ரோக்ராம் இருக்குது, இந்த மாதிரி யோசிச்சுட்டு ஃபேமிலி அதையும் பார்க்கணும் அப்படிலாம் யோசிக்காமல் கேமு இது ஃபஸ்ட் டைம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் வேறு இறங்கியிருக்கேன். அதுவே பெரிய விஷயம். அதோட நான் என்ன மக்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த ஷோ பார்க்குற எல்லாருக்கும் நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்கள். ஏன்னா இன்னைக்கு வந்து நான் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய பண்ணாமல் இருக்கோம். நான் சின்ன வயசுலேயே பண்ணுறதே கிடையாது. அதனால தான் இந்த சின்ன கேம் கூட நம்மளால் டாஸ்க் பண்ண முடியல. ஆக்சுவலாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி கேமில் ஜுஜுபியாக இருக்கும். அதுமாதிரி நீங்களும் இதை கேமை பற்றி இன்னும் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான கேம் வைக்கணுன்றதை கமெண்ட் செக்ஷனில் கூட நீங்கள் சொல்லலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்கள். நாங்கள் அது மட்டும் இல்லாமல் பெண்கள் சினிமாவை பற்றி ஒரு சில வார்த்தைகள். ஏன்னா நம்மளோட உயிர் மூச்சு, என்னோட உயிர் மூச்சு முக்கியமாக.
பெண்கள் வந்து டைரக்ஷன் ஃபீல்டில் வந்து வர்றது ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த மாதிரி பீப்புள் என்ன வந்து ஆங்கரிங் வரும்போது சொன்னாங்க, நீங்களாம் அழகா இல்லை, ஒல்லியா இல்லை, குண்டா இருக்கீங்க, நீங்களாம் ஆங்கரா அப்படிலாம் கேட்டிருக்காங்க. ஆனால் இன்ன வரையும் சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லா ஹோட்டல்லையும் எல்லா ஷோஸும் பண்ணியாச்சு. ஸோ அந்த அளவுக்கு போயிட்டுருக்கோம். அதை தாண்டி இப்போ அடுத்த கோலாக வந்து டைரக்ஷன்றது பெரிய பெரிய ஆர்டிஸ்டோட பசங்க அவங்க தான் டைரக்ஷன் வரணும் அப்படின்றதுலாம் கிடையாது. யார் வேணாலும் வரலாம், டேலண்ட் இருக்கணும், நல்ல ஸ்டோரி. இன்றைக்கி ஸ்டோரி லைன் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும். எடுத்துக்காட்டு நிறைய படங்கள் சொல்லலாம். அதில் இப்போ சமீபத்தில் மறுபடியும் சினிமா இண்டஸ்ட்ரியை வந்து தூக்கி நிறுத்தின தாய் கிழவி படமாக இருக்கட்டும், அது மாதிரி படங்கள்லாம் வந்தால் கண்டிப்பாக மக்கள் இன்னுமே நிறைய பேர் தேட்டருக்கு வருவாங்க. அதே மாதிரி டைரக்ஷன்றது ஒரு கோர்ஸ் படித்து தான் பண்ணோம்ல, உங்களோட இனோவேட்டிவ் தாட்ஸை இன்னும் பில்ட் பண்ணுங்கள், நிறைய புக்ஸ் பண்ணுங்க, நிறைய எல்லாரும் ஜாலியாக இந்த கேமை வந்து பாருங்கள். இதுக்கப்புறம் என்னோட நடிகர் அபு பேசுவார். இதெல்லாம் பொறுத்து விடக்கூடாதுங்க. எல்லாருமே என்னன்னா ரொம்ப நிறைய பேத்துக்கு வராது என்னன்னா தூக்கம் நிறைய பேர் இல்லை அப்படின்றாங்க. ஸோ எல்லாருமே ஒரு கண்டினியூஸாக ஒரு 8 hour ஆச்சும் தூங்குங்க. ஏன்னா அப்போதான் சினிமாவில் நம்ம ஜெயிக்க முடியும். இல்ல நீங்க எந்த 8 மணி நேரம் சொல்றீங்க? இல்ல என்ன சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்காரு? இல்ல கேம் ஷோ வந்துட்டு தூக்கத்தை பத்தி பேசினா எப்படி? நான் இப்பதான் பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்கன்னு ஒரு கவுண்டர் கொடுத்துருக்கேன். அட பாவி, தூங்குங்கன்னு இன்னொரு கவுண்டர் கொடுக்குறாங்க. உங்களுக்கு மைண்ட் ஸ்ட்ரெஸ் குறைய நல்ல புத்துணர்ச்சி இல்ல ஆகும். மைக்கேல் 4 பேர் ஓகே, ரெண்டு வார்த்தைகள் சும்மா 2 வார்த்தைகள். அதான் 8 மணி நேரம் தூங்குங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு அப்புறமேட்டு 8 மணி நேரம் தூங்குங்க. ஏன்னா அப்பதான் உடம்பு நல்லா இருக்கும். உடம்பு நல்லா இருந்தால் தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஸோ சினிமா பொறுத்த வரைக்கும் சினிமா வந்து ஒரு குளோபலாக நம்மளோட எக்ஸ்போஸ் ஆகிற இடம், நிறையா பிஸ்னஸ் இருக்கிற இடம். அதனால் நீங்கள் நல்ல கதை, நல்ல டைரக்டர் கிட்ட நீங்கள் ஸ்ருதிகலை மேடம் மாதிரி நல்ல டைரக்டர் கிட்ட நீங்கள் ஆப்பிட்டீங்கன்னா நீங்கள் மேலே பார்த்துடலாம். கண்டிப்பா. எனிவேஸ் தேங்க்யூ ப்ரொடியூசர் சார், எங்கள் கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. ஒரு சில வார்த்தைகளை வந்து நம்ம ப்ரொடியூசர் தான் கேட்கணும். ஏன்னா தெரிஞ்சு ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகாமல் கூட ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் இருந்திருக்கீங்க. இந்த ஷோவை பார்த்துருப்பீங்க சார், உங்களோட 2-3 வார்த்தைகள். ஆங்கராக வந்து விக்கி நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இதில் வந்து ஒவ்வொருத்தரையாக கலெக்ட் பண்ணி ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப அருமையாக போயின்ட்டுருக்கு. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வெறுமனே பார்க்கக்கூடாது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் அடிங்க. மறக்காம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச கேமை நீங்க கமெண்ட் கூட பண்ணலாம். அடுத்து உங்களுக்காக விளையாடி காட்டுவோம். ஏதாவது 18+ வந்துட போகுதுங்க. எங்க